ஹாய் வணக்கம் ஆசிரியர்களே. இன்னைக்கு தமிழ்நாடு தொலைக்கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு மிக முக்கியமான மனநிம்மதி தரக்கூடிய ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. நீங்கள் பணியில் இருக்கும்போது டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை வந்து உங்களுடைய அந்த சர்வீஸ் ரிஜிஸ்டரில் பதிவு செய்யும்போது ஆஃபீஸில் நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி ஏன் முன் அனுமதி ப்ரியர் பர்மிஷன் வந்து வாங்கலை, என்ஓசி எங்க அப்படின்னு கேட்டு பதிவு செய்ய வந்து மறுத்திருப்பாங்க. இதனால் பல ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருக்கீங்க. இப்போது அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வச்சு தொடக்கல்வி இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதிரடி உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன உத்தரவு? இனிமேல் எஸ்ஆரில் சர்வீஸ் ரிஜிஸ்டரில் வந்து எப்படி பதிவு பண்ணுறது, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை வந்து எதனால் வந்துச்சுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸுமே டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே வந்து டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகட்டும், புதிய நியமனங்களுக்காகட்டும் டெட் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்குள்ளே டெட் பாஸ் பண்ணாத ஆசிரியர்களாக பணியில் தொடரணும்னா கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதனால் பணியில் இருக்கிற பல ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அவசரமாக டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் வந்து 2025 ஆகட்டும், 26 ஆகட்டும், யாரெல்லாம் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்களோ அந்த பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்ஆரில் வந்து அதாவது சர்வீஸ் ரிஜிஸ்டரில் வந்து பதிவு செய்ய போனாங்க. ஆனால் சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி அதிகாரிகள்லாம் நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே என்ஓசி வாங்கியிருக்கணும், முன் அனுமதி கட்டாயம், இல்லைனா எஸ்ஆரில் வந்து என்ட்ரி போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி அனுப்பிட்டாங்க. ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட டிஆர்பி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கும் ஆசிரியர்கள்லாம் டெட் எக்ஸாம் எழுத முன் அனுமதியை வாங்கணுன்ட்டு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இதனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தொடக்கல்வி இயக்குனருக்கு பல கோரிக்கை மனு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலித்த அப்புறமா தொடக்கல்வி இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த உத்தரவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பவே இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் முழுசாக ஃபில் பண்ணி அப்லோட் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கான். அதனால் டெட் எக்ஸாம் ஏற்கனவே எழுதினவங்களாகட்டும், இனிமேல் எழுத போகிறவங்களுக்காகட்டும், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்காகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்ச்சி விபரத்தை வந்து எஸ்ஆரில் சர்வீஸ் ரிஜிஸ்டரில் பதிவு செய்வதற்கு தனியாக முன் அனுமதி அல்லது என்ஓசி பெற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இது ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃபாக சொல்லலாம். சரி, என்ஓசி தேவையில்லை, அப்போ எப்படி வந்து எஸ்ஆரில் பதிவு பண்ணுறது, அதுக்கு வந்து என்ன கைட்லைன்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். அது தனியாக பார்த்தீங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸோடைய இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டோடைய உண்மைத்தன்மை பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெனியூனஸ் பார்த்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலகம் இல்லைனா மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரிய பதிவேட்டுடன், அதாவது டிஆர்பி ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதிகாரிகளே நேரடியாக சரிபார்த்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உறுதி செய்த அப்புறமா எந்தவித தாமதமும் இல்லாமல் உடனே வந்து அவங்க பணி பதிவேட்டில் எஸ்ஆரில் பதிவு செஞ்சிட வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து எல்லா மாவட்ட கல்வி அலுவலருக்கும் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவு மூலமாக பல டீச்சர்ஸோடைய வீண் அலைச்சல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒருவேளை டெட் பாஸ் பண்ணி இன்னும் வந்து எஸ்ஆரில் என்ட்ரி போடாமல் இருந்தீங்கன்னா உடனே உங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாக உங்கள் டிஓ ஆஃபீஸ் அணுகி இந்த தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறை கடிதத்தை வந்து சுட்டி காட்டி ரொம்ப ஈஸியாக உங்கள் எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி முடிச்சிக்கலாம். உங்களுடைய வேலைக்கான பாதுகாப்பை இது 100% வந்து உறுதி செய்யும் சொல்லலாம். சரி, யாருக்காவது வந்து இந்த எஸ்ஆரில் என்ட்ரி போடுறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸில் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.